மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தற்போது அவரை தாவேக்கவில் இணைத்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இப்போ தாவேக்கவில் இணைந்திருக்கிறாரு. இது பற்றி உங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் மேம். இது 3-4 நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிமுகவில் இடமில்லை அப்படின்றது முடிவாயிருச்சு. ஏன்னா இப்போ ஜெனரல் கவுன்சில் டிசம்பர் 10ஆம் தேதி நடத்தினாங்கன்னா அதுல அவரை நீக்கின அந்த முடிவை ராட்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்ப அவர் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு அவர் போய் தான் ஆகணும். அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் டிவிகே தான். அதனால அவர் அங்க போயிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மேம், செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் டிவிகேக்கு வரது மாநில அரசியல் கணக்குல என்ன மாற்றத்தை உருவாக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இது மாநில அரசியல் கணக்குகள்ல முழுமையா பெரிய அளவுல டேர்ன் எல்லாம் ஏற்படுத்திடாது. இருந்தாலுமே இது ஒரு பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய லாஸ். அவங்க இதை எதிர்பார்க்கல. அதுக்கு செங்கோட்டையனை நீக்கினது போனால ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்று அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவில் இருப்பார், இல்ல அமைதியாக தான் இருப்பார்ன்ற எதிர்பார்ப்புகள் தான் ஆரம்பத்திலிருந்து இருந்தது. அதனால இன்றைக்கு அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சறுக்கல் தான். பெரிய அளவுல அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை அவரால் உடைச்சுக்கிட்டு போக முடியாது அப்படின்னாலுமே பர்செப்ஷன் வைஸ் இது ஒரு பெரிய ஃபெயிலியர் தான் ஏடிஎம்கேக்கு. இப்ப அதிமுகவின் முக்கிய முகமாக திகழ்ந்த செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட கைகோர்ப்பது தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய நகர்வா பார்க்கப்படுது. இது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்? அதுதான் நான் சொல்றேனே, வாக்கு வங்கியில பெரிய விதமான மாற்றங்களை உண்டு செய்திட முடியாது. ஏன்னா ஒருவேளை அவர் அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு செங்குத்து பிளவை அவரால் ஏற்படுத்தி இருக்க முடியும். அப்படி ஒரு செங்குத்து பிளவை ஏற்படுத்தி இருந்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி அவரால் எதுவும் செய்ய முடியல. அவரை நீக்கின உடனேயே அங்க ஈரோடு மாவட்டத்திலேயே அவருக்கு எதிராகவே பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்ட போதும் சரி, கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட போதும் சரி, அவருக்காக பெரிய அளவுல ஆதரவு குரல்கள் அதிமுகவிலிருந்து ஒலிக்கல. இன்னொன்னு அவர் அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரு, எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரு ஜெயலலிதாக்காக. இன்றைக்கு அதே போன்றது ஒரு அரசியல் சூழல் இல்ல. விஜய் கிட்ட இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் பின்னாலேயோ இல்ல ஜெயலலிதா பின்னாலேயோ நின்ன முதிர்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவர்களோ அல்லது அரசியல் கள அரசியல் தெரிந்தவர்களோ கிடையாது. இன்னைக்கு அவர் கட்டமைப்ப வேணா அவங்களுக்காக ஒரு மாறுதலை உண்டாக்கலாம். பப்ளிக் ரேலிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணலாம். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவர் கை சேர்ந்தவர். அதனால அந்த விதத்திலையும் அது விஜய்க்கு பலமாக இருக்கலாம். ஆனால் அது முழுமையாக தேர்தல் நேரத்தில் எல்லா விதமான மாற்றங்களையும் உண்டு செய்துவிட முடியும் அப்படின்லாம் நம்ப முடியாது. அரசியல் அனுபவத்துல தன்னை விட இளைவராக இருக்கக்கூடிய விஜய் செங்கோட்டையின் தலைவராக இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் இதை ஏற்பார்களா? இது தமிழ்நாட்டு அரசியல்ல இது புதுசு கிடையாதுங்க. ஜெயலலிதா வரும்போது அவங்க எம்ஜிஆரோடு இருந்து வந்தவர்கள் எல்லாருமே யாருமே இளவயதுக்காரங்க கிடையாது. நிறைய பேர் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல ஆரம்பீரப்பன் எல்லாருமே ஆரம்பீரப்பன், எஸ்.டி. சோமசுந்தரம் எல்லாரும் ஜெயலலிதாவுடன் இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த சூழல் தான். அரசியல்ல வயது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. எப்படி களத்துல எப்படி ஒர்க் பண்றாங்க, பீப்புள் சப்போர்ட் எப்படி இருக்குன்றதுதான் பலன் கொடுக்குமே. இப்ப எம்ஜிஆரின் விசுவாசி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கல் இணைஞ்சிருக்கிறது தாவேக்கவிற்கு ஒரு பெரிய பலமா அமையுமா இப்ப வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல? அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். தாவேக்காவுக்கு அது எல்லா விதத்திலயும் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இது வரைக்கும் விஜய் வெளியிலேயே வரல. அவருக்கு எப்படி ஒரு கூட்டங்களை நடத்தணும், ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவர் கூட இருக்கக்கூடியவங்க யாருமே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க கிடையாது. யாருக்குமே தமிழ்நாடு அரசியலோ இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமோ யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பலமாக இருந்தாரோ அதே போல செங்கோட்டையனால விஜய்க்கு ஒரு பலமாக இருக்க முடியும். ஆனா இமீடியட்டா ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான எல்லா வழிகளையும் அவரால் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். இன்னொன்னு இது செங்கோட்டையனுக்கு பெரிய அளவுல எந்த லாபத்தையும் கொடுக்க போறது கிடையாது. மேபி அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல வேணா திரும்பவும் அவரோட அந்த சீட்டை அவரால் ரீட்டைன் பண்ண முடியும். அதை தாண்டி அவரால் பெரிய அளவுல சோபிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நன்றி மேம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.